பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் ஐபிஓவில் முதலீடு செய்யலாமா வேண்டாமா? பஜாஜ் குழும நிறுவனங்களில் ஒன்றான பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் நிறுவனம் ஐபிஓ ஒன்றை வெளியிட்டுள்ளது. இந்த ஐபிஓ செப்டம்பர் 9ஆம் தேதி தொடங்கி 11ஆம் தேதி முடிவடைய உள்ளது. இந்நிலையில் இதில் வெளியிடப்படும் பங்குகளின் விலையை அந்நிறுவனம் அறிவித்துள்ளது. பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் லிமிடெட் நிறுவனத்தின் ஐபிஓ வெளியீட்டு விலை ரூபாய் 66 முதல் 70 வரை இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஐபிஓ மூலமாக ரூபாய் 6560 கோடி நிதி திரட்ட திட்டமிடப்பட்டுள்ளது. சில்லறை முதலீட்டாளர்கள் ஒரு லாட்டுக்கு 210 பங்குகள் ஒதுக்கீடு செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு குறைந்தபட்ச முதலீடாக ரூபாய் 13,860 முதல் ரூபாய் 14,700 தேவைப்படும். இந்த ஐபிஓக்கான ஆங்கர் ஏலம் செப்டம்பர் 6ஆம் தேதி தொடங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் நிறுவனத்தின் ஐபிஓவில் முதலீடு செய்யும் முதலீட்டாளர்களுக்கு செப்டம்பர் 13ஆம் தேதி பங்குகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு செப்டம்பர் 16ஆம் தேதி இந்திய பங்கு சந்தைகளில் பட்டியலிடப்படும். இந்த ஐபிஓவில் ரூபாய் 3,560 கோடி மதிப்பு புதிய வெளியீடும் ரூபாய் 3000 கோடி அளவுக்கு ஆஃபர் ஃபார் சேல் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸின் இந்த நடவடிக்கையானது அதாவது செப்டம்பர் 2025 அன்று அறிவிக்கப்பட்ட 3 ஆண்டுகளுக்குள் மேலடுக்கு என்பிஎஃப்சிக்கள் பட்டியலிட வேண்டும் என்பதற்கான ஆர்பிஐயின் கட்டாய தேவைக்கு இணங்க உள்ளது. பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் என்பது பன்முகப்படுத்தப்பட்ட வங்கி அல்லது நிதி நிறுவனம் ஆகும். இது நாடு முழுவதும் உள்ள 76.5 மில்லியனுக்கு அதிகமாக வாடிக்கையாளர்களுக்கு சேவை செய்து வருகிறது. பூனேவை தலைமையிடமாக கொண்டு வீடுகள் அல்லது வணிக இடங்கள் வாங்குவதற்கும் புதுப்பிப்பதற்கும் தனிநபர்களுக்கு கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கும் நிதி வழங்குகிறது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் நோட்டிஃபிகேஷன் பிரஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.